760க்கும் மேற்பட்ட பூமிகளை தனக்குள் அடக்கிக் கொள்ளும் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கோள் இருப்பதாக நான் உங்களிடம் கூறினால் என்ன சொல்வீர்கள்? பனிக்கட்டிகள் மற்றும் பாறைகளால் ஆன ஒளிரும் ராட்சத வளையங்களால் சூழப்பட்ட ஒரு கோள் அது. இன்று நாம் சனிக்கோளின் மர்மங்களை ஆழமாக ஆராயவிருக்கிறோம். அதன் பிரம்மாண்டமான வளையங்கள் மற்றும் விசித்திரமான புயல்கள் முதல் அதன் நிலவுகளில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் வரை அனைத்தையும் நாம் விரிவாக காண்போம். சனிக்கோளானது சூரியனிலிருந்து 6வது இடத்தில் அமைந்துள்ள கோளாகும். மேலும் நமது சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய கோளாகும். இது ஒரு வாயு பெருங்கோள், கேஸ் ஜாயண்ட் ஆகும். அதாவது பூமியைப் போல இதற்கு ஒரு திடமான மேற்பரப்பு இல்லை. மாறாக சனி கோளானது பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது. விண்மீன்களில் காணப்படும் அதே வாயுக்களே இங்கும் உள்ளன. விட்டம் சுமார் 12.000 கிலோமீட்டர்கள். சூரியனிலிருந்து தொலைவு சுமார் 1.4 பில்லியன் கிலோமீட்டர்கள். சனியில் ஒரு நாள் சுமார் 10.7 மணி நேரங்கள் மட்டுமே. சனியில் ஒரு ஆண்டு ஏறக்குறைய 29 பூமி ஆண்டுகள். சனி கிரகம் மிக பிரம்மாண்டமானது என்றாலும் வியக்கத்தக்க வகையில் அது மிகவும் லேசானது. சொல்ல போனால் சூரிய குடும்பத்திலேயே நீரை விட குறைவான அடர்த்தியை கொண்ட ஒரே கிரகம் இதுதான். இதன் பொருள் என்னவென்றால், தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் ஒரு பிரம்மாண்டமான பெருங்கடலில் சனி கிரகம் மிதக்கக்கூடும். சனிக்கோளின் மிகவும் பிரபலமான சிறப்பம்சம் நிச்சயமாக அதன் வளையங்களே ஆகும். இவ்வளையங்கள் மிக பிரம்மாண்டமானவை. இவை 2,80,000 கிலோமீட்டர்கள் வரை விரிந்துள்ளன. ஆனால் இவை நம்ப முடியாத அளவிற்கு மெல்லியவை. சில இடங்களில் இவற்றின் தடிமன் சுமார் 10 மீட்டர்கள் மட்டுமே இருக்கும். இவ்வளையங்கள் பெரும்பாலும் பின்வருவனவற்றால் ஆனவை: பனத்துகள்கள், தூசு, பாறை சிதறல்கள். வளைய மழை எனப்படும் ஒரு நிகழ்வின் காரணமாக சனியின் வளையங்கள் மெதுவாக மறைந்து வருவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இதில் காலப்போக்கில் துகள்கள் கோளுக்குள் விழுகின்றன. சில 100 மில்லியன் ஆண்டுகளில் சனி தன்னை பிரபலமாக்கும் அந்த அம்சத்தையே இழக்கக்கூடும். சனி கிரகம் அமைதியானது அல்ல. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் தீவிரமான வானிலை நிகழ்வுகள் சிலவற்றை இந்த கிரகம் சந்திக்கிறது. இங்கு வீசும் காற்று மணிக்கு 1800 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தை எட்டக்கூடியது. இது பூமியில் வீசும் மிக வலிமையான சூறாவளிகளின் வேகத்தை விடவும் மிக அதிகம். இக்கிரகத்தின் வளிமண்டலம் முழுவதும் பிரம்மாண்டமான புயல்கள் சீறிப்பாய்கின்றன. இவை பூமியில் தோன்றும் மின்னல்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு வலிமையான மிகப்பெரிய மின்னல் கீற்றுகளை உருவாக்குகின்றன.